வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பாப்பா சிரிக்குது. போன கையில் எடுத்தாலே உடையாந்துருது. பாய்க்கு வா, குளிருது, மழை பெய்யுது, இங்கே வந்துரு. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இங்கே அதாவது என்னைய மாதிரி நீங்கள் செலவு பண்ணுவீங்களா? என்னைய மாதிரி நீங்கள் சிக்கனமாக இருந்தீங்க அப்படின்னா நமக்கு உள்ள செலவுகள் குறையும். நான் என்ன எங்கள் வீட்டில் சிக்கனமாக செலவு பண்ணுறேங்கிறத உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எனக்குன்னு வீட்டுக்கு சொல்லலை, எப்பயும் நான் வீட்டுக்கு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லுவேன்ல. இன்றைக்கி எனக்குன்னு என்ன பண்ண போகிறேனோ அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஏம்மா உச்சா பிட்டியா? ஒரு நிமிஷம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து எப்பயுமே பாப்பாவுக்கு உடம்பு இல்லை, மறுபடியும் மூக்கு ஒழுகுது. 12 நாளாக மழை பெஞ்சா பச்சை பிள்ளை என்ன செய்யும்? வீட்டுக்குள்ளே குளிருது. நாங்கள் வந்து பெட்டாக வச்சுருக்கோம், தரையில் தான் படுக்கிறோம். அது போர்வை இருக்கிறதுனால ஜில்லு பல்லாம் இழுத்துருதா, அதனால் உட முடியாமல் போய் மண்டையெல்லாம் சுடுது என் தங்கத்துக்கு. இந்த கண்ணு வேற இங்கே என்னமோ கொசு கடிச்சிருக்கோல, வீங்கி போயிடுச்சுங்க. வலிக்குதாடி நான் பெத்தாரு, அம்மாடி வலிக்குதாம்மாடி, மண்டை வலிக்குதாம்மாடி, சுடுது பாவம் அப்படின்ட்டு. நான் என்ன எனக்கு செலவு கம்மியெல்லாம் பண்ண வேணும், நான் அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் எனக்குன்னு செலவாகிறது சாப்பாடு மட்டும்தாங்க. எனக்கு ஸ்நாக்ஸுனால் ரொம்ப பிடிக்கும். ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ்னால் நல்லா சாப்பிடுவேன். நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்க மாட்டேன், ஆனால் வாங்கிட்டு வந்தாருன்னா நான் தான் சாப்பிடுவேன். என் பிள்ளைகளோட நான் தான் ஸ்நாக்ஸ்னால் ஆவலாக இருப்பேன். வேறு எதுனாலும் விட்டு கொடுத்துருவேன், ஸ்நாக்ஸ் மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேன். யாரும் இல்லை, மனப்பிராந்தி கதவை தட்டுற மாதிரியே கிடைச்சு. நான் வந்து எனக்கு என்னென்ன செலவு கம்மியாக பண்ணுறேன்னு சொல்கிறேன். நான் வந்து துணிமணிகளில் செலவு பண்ண மாட்டேங்க. ஆமாங்க, வருஷத்துக்கு ஒரு வாட்டி தாங்க, அந்த தீபாவளிக்கு மட்டும்தாங்க சேலை எடுப்பேன். மற்றபடி சொந்தக்காரங்க யாராவது ஏதாவது கொடுத்தா வேணாம்னு சொல்ல மாட்டேன், வாங்கிக்கிடுவேன். கூட இப்போ நான் மாசமாக இருக்கல. யார்கிட்ட பேசுகிறீங்க? நான் பாப்பா மாசமாக இருக்கலாம், பக்கத்தில் வீட்டில் கஞ்சி காய்ச்சி ஊற்றுனாங்கள்ல, அவங்கெல்லாம் சேலை வச்சு கொடுத்தாங்க, அதை வாங்கிக்கிட்டேன். அந்த மாதிரி யாராவது கொடுத்தா நான் வாங்கிக்கிறேனே தவிர நானாக வந்து சேலை வாங்க மாட்டேன். அப்புறம் இந்த வருஷம் மொதல் 2025 ஆடி மாதம் போச்சு இல்லையா, அப்போ வந்து எங்கள் மாமியாருக்காக ஆடி வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டில் சுமங்கலிகள் யாராவது இறந்துருந்தா அவங்களுக்கு வச்சு கும்பிடணும், அப்படி சேலை வச்சு கும்பிட்டா நல்லதுன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து எங்கள் மாமியாருக்காக வச்சு கும்பிட்டேன். இந்த வருஷம் வந்து அது ஒரு சேலையாயிடுச்சு. மொத்தமே இந்த வருஷம் 3 சேலை தீபாவளிக்கு வந்ததோட சேர்த்து. இல்லாட்டி தீபாவளிக்கு மட்டும்தான். ஏன்னா நம்ம டெய்லி நைட்டி தானே போடுறோம். வருஷத்துக்கு 3 நைட்டி வாங்குவேங்க. பாப்பா பிறந்தப்போ ஒரு 3 நைட்டி வாங்கினேன். 3 வாங்கினேன். ரோஸு இருப்பு, ஆமாம் 3 வாங்கினேன். அதில் ஒன்று ஜிப்பு வந்து போச்சு, இன்னும் 2 வச்சுருக்கேன். ஏன்னா ஜிப்பு வச்சதுனால பாப்பாவுக்கு கொடுக்குறதுனால அதில் வச்சு ஒன்று ஊக்க மாட்டிக்கிட்டு 2 ஜிப்பு வச்சுருக்கா. 3 நைட்டி வச்சு ஓட்டுறேன்னா இன்னும் ஒரு 2-3 மாதம் கழிச்சு ஒரு 3 நைட்டி வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் 1 வருஷத்து வரைக்கும் 6 நைட்டியாக இருக்குமா. பழசு 3 புதுசு 3 அப்படியே ஓட்டிக்கிட்டு இருப்பேன். தீபாவளிக்கு மட்டும் ஒரு சேலையை வச்சு ஒட்டிக்கிடுவேன். நம்ம டெய்லி போடுறது நைட்டி தானே, அதனால் நான் அவ்வளோவா சேலையெல்லாம் வாங்கினது இல்லைங்க. இன்னொன்று இப்போல்லாம் ஜாக்கெட்டு நிறைய பேர் தைக்கிறீங்க, அதிக காசு கொடுத்து ஜாக்கெட் தைக்கிறாங்க. எனக்கும் அந்த பழக்கம்லாம் இல்லை. இந்த பின்னாடி கயிறு வைக்கிறது, அப்புறம் இந்த கல்லுலாம் ஒட்டுறது, இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை. ஏன்னா பாப்பா பிள்ளைங்கள்லாம் வச்சுருக்கிறதுனால அது மேலே குத்தும், அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குமேங்கிறதுக்காக நான் அந்த மாதிரிலாம் ஒட்ட மாட்டேன். தீபாவளிக்கு மட்டும்தான் ஜாக்கெட்டு தப்பேன். மற்றபடி இந்த இப்போ மாதமாக பிரசவமாக இருக்கும்போது நம்ம பாப்பாவுக்கு ஃபீடெல்லாம் பண்ணுறதுனால இந்த ஒரு வார்த்தை இங்கிலீஷை கற்றுக்கிட்டேன். ஏன்னா அப்புறம் நம்ம இதை சொன்னால் அது ஒரு மாதிரி அசிங்கமாக தெரிஞ்சுட்டு இந்த ஒரு வார்த்தையை கற்று வச்சுக்கிட்டேன். ஆமாம், நம்ம வந்து ஜாக்கெட்டு அப்போ கொஞ்சம் பெருசாக தேவைப்படும் இல்லையா, ஆப்ரேஷன் பண்ணுவோம், உடம்பு ஏறி போயிடுச்சு, வெயிட் ஆயிடுச்சு. உடனே காமிச்சிட்டேன் பாப்பாவை. ஆப்ரேஷன் பண்ணுவோம், உடம்பு ஏறி போயிடுச்சு. அப்போ அதுக்கு சேர்த்து 2 ஜாக்கெட்டை தைச்சேன். வாமாட்டவா, கருப்பில் ஒன்று, அரக்கில் ஒன்று. கருப்பு கிழிஞ்சே வச்சு, எங்கள் சாமி கருப்பு ஒத்துக்க மாட்டேங்குங்க. அது மாதிரி நிறைய ப்ளவுஸ்லாம் தைப்பாங்க, டிசைனாக. எதுக்கு எடுத்தாலும் ப்ளவுஸ் தைக்கிறது. நான் அந்த மாதிரிலாம் தைக்க மாட்டேங்க. தீபாவளிக்கு ஒன்று தைப்பேன், அவ்வளோதான். குழந்தை பிறக்கிறதுக்காக 2 தைச்சேன். ஏன்னா உடம்பு கொஞ்சம் வெயிட் போட்டதுனால தைச்சேன். மற்றபடி இந்த ஜாக்கெட்டு இந்த மாதிரி செலவுகள்லாம் எனக்கு கிடையாது. அடுத்து பார்த்திங்கன்னா ஓயாமல் ஆர்டர் பண்ணி வாங்குவாங்க. ஆனால் வாங்குகிற ட்ரெஸ்ஸை போட மாட்டாங்க. இருக்கிற ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா
பையில் கட்டி 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 ஆணியில் தொங்க தொங்க விட்டுக்கிட்டு இருப்பாங்க, அடிக்கடிக்கு வச்சுருப்பாங்க. தயவு செஞ்சு துணிமணிகள்லாம் காசு போடாதீங்க. கேட்டேன், நான் ஒருத்தவங்ககிட்ட கேட்டேன், ஏங்க இவ்வளோ ட்ரெஸ்ஸு வச்சுருக்கீங்க, அப்புறம் ஏன் புதுசு வாங்குறீங்கன்னா, இதுதான் ட்ரெண்டிங்கு, பழைய ட்ரெஸ்ஸை போட்டால் நமக்கு அசிங்கமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது கூட இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க. சரி, அதெல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா, குப்பையில் போட்டுருவேன், இல்லாட்டி ஏதாவது பழைய துணிமணிகளில் போட்டுருவேன், பாத்திரம் வாங்கிடுவேன் அப்படின்னாங்க. நாங்களும் பாத்திரம் விற்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. அது நமக்கு அந்த சேலைகள் வேணாட்டி நம்ம போடலாம், தப்பு இல்லை. ஆனால் இந்த சுடிதாரு, சின்ன பிள்ளைங்க ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் எத்தனையோ அநாத ஆசிரமங்கள் இருக்குது, குழந்தைகள் காப்பகம் இருக்குது. அவங்க அந்த சின்ன பிள்ளை ட்ரெஸ்ஸெல்லாம் அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க போட்டுக்கிடுவாங்க. அதே மாதிரி தான் பெண்கள் யூஸ் பண்ணுற இந்த சுடிதார்லாம் அவங்க போய் பிள்ளைங்க நம்மளை மாதிரி வயசு பிள்ளைங்க நிறைய பேர் காப்பகத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்கலாம். இல்லை நான் என்ன சொல்கிறேன், ரொம்ப பழசெல்லாம் கொடுக்க சொல்லலை, புதுசு புதுசாக வாங்கி வாங்கி மடித்து மடித்து விற்கிறாங்கல்ல, நான் அவங்களுக்காகத்தான் சொல்கிறேன். அடுத்து நிறைய பெண்கள் செய்யக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அலங்கார பொருட்கள் கவரிங்கு தங்கம் வச்சுருப்பாங்க. தங்கம் இப்போ போட்டு போகிறது சேஃப்டி கிடையாது. இல்லாதவங்க நம்மளை மாதிரி இல்லாத பட்சவங்க, நமக்கு தான் கடவுள் கண்டுபிடிச்சது தான் கவரிங். அது மாதிரி நிறைய வாங்கி வாங்கி வைப்பாங்க. ஏன்னா அது ஓல்டு பேஷன், அதே தான் ஓல்டு பேஷனு. என்னங்க ஒரு ஒரு மரியாதை, நமக்காக இப்போ நம்ம வாழ்கிறது கிடையாது, அடுத்தவங்களுக்காக தான் வாழ்கிறோம். நான் ஒரு ஷார்ட்ஸில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு கல்யாணத்துக்கே போகிறோம்னா ஆள் பாதி ஆடை பாதிங்கிற மாதிரி நம்ம நல்லா போனால் தான் நம்மளை வந்து மதிக்கிறாங்க. ஒன்றுமே இல்லாமல் ஒரு பூனஞ்சலை கட்டிட்டு நம்ம கழுத்தில் போட்டிருக்க மஞ்சள் கயிறோடு போகலாம், அது பேச்சுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம போனோம்னா அங்கே வந்து மதிப்பு மரியாதை இருக்காது. நான் வந்து காசு கொடுத்து இது வரைக்கும் ஒரே ஒரு வாட்டி தாங்க கவரிங் வாங்கியிருக்கேன். அந்த காசு மாலை, கழுத்தில் போகிற நெக்லஸ் மாதிரி காசு மாலை, அந்த ரெண்டே 400 250 என்னமோ வாங்கினேன், ஞாபகம் இல்லை, ரொம்ப வருஷம் ஆச்சு, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன். அது ஒன்று தான் நான் வாங்கினது. மற்றபடி எங்கள் வீட்டுக்காரர் இந்த பழசில் வர்றதுகளை நான் வந்து புதுசாக இருந்தால் நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஆமாம், நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஆமாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் இந்த மூஞ்சில் போடுற க்ரீமு அது இதுன்னு வாங்குவாங்க. எனக்கு அந்த செலவு கம்மிங்க. இப்போ மூஞ்சில் போடுற எனக்கு கூட பவுடர் கிடையாது, தனியாக பவுடர்லாம் கிடையாது. எப்போயாவது என்னைக்காவது போடுறது தான் பவுட்ரு. கல்யாணம் முடிஞ்ச வருஷத்தில் பவுட்ரு போட்டுக்கிட்டு இருந்தேன் எங்கள் வீட்டுக்காரோட சேர்ந்து. இப்போ அதுவும் எனக்கு மறந்து போச்சு. மஞ்சள் பூசுகிறமா குளிக்கல, அது மட்டும்தாங்க. மற்றபடி என்னென்னமோ நிறைய பேர் க்ரீம்லாம் யூஸ் பண்ணுறாங்க. என்னது முகம் கழுவுறதுக்கு ஒரு க்ரீமு, சோப்பை போட்டால் மூஞ்சை பழுத்துன்னு ஆக போகுது, அதுக்கு ஒரு க்ரீமு, காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு க்ரீமு, மூஞ்சி வலுவழுப்பாக இருக்குது அதுக்கு ஒரு க்ரீமு. எதுக்கு கழுவு இத்தனை க்ரீமு? அவ்வளோலாம் காசு போட்டு வாங்காதீங்க. இயற்கையாக நம்ம முகத்தில் என்ன இருக்குதோ அதுவே இருக்கட்டும். என் கல்யாணத்துக்கு கூட எனக்கு எங்கள் வீட்டுக்கார மேக்கப் ஆளுகளை கூப்பிடலன்னா பார்த்துக்கோங்களேன். ஏன்னு கேட்டால் செலவு மிச்சம் வைக்கிறோம் அப்படின்ட்டாங்க. சரி பரவாயில்ல அப்படின்ட்டு அந்த மாதிரி நிறைய யாரும் வாங்காதீங்க. அதுலேயுமே நம்ம வந்து மிச்சப்படுத்தலாம். இன்றைக்கி நான் சொன்ன ஒரு 4 டிப்ஸு சொல்லியிருக்கேன், இதை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வந்து உழைக்கிற காசு நம்ம கடன் கட்டவே சரியாக போயிடும். எல்லாருக்குமே கடன் இருக்கும். அது மாதிரி நமக்கு செலவுகளை குறைச்சிக்கிருவோம், அவ்வளோதான். தேவையில்லாத செலவுகளை. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.